வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை கொடுத்து கெடுத்திருக்கிறது தமிழகத்தை. அதனால் திருவாரூர் என் மனதில் மையம் கொள்கிறது. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். ஆனா ஒரு ஊருன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுவும் கொடுத்திருக்கு திருவாரூர். திருவாரூர் பல பெரும் கலைஞர்களை கொடுத்திருக்கிறது தமிழகத்திற்கு. பல நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கிறது. ஆனா ஒரு ஊருன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுவும் கொடுத்திருக்கு திருவாரூர். முக்கியமாக வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை கொடுத்து கெடுத்திருக்கிறது தமிழகத்தை. அதனால் திருவாரூர் என் மனதில் மையம் கொள்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு இருக்கும் திண்ணமான எண்ணம் போல் என் மனதிலும் இருப்பதால் திருவாரூரை தேர்ந்தெடுத்தேன். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குறித்தோடி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு இருக்கும் திண்ணமான எண்ணம் போல் என் மனதிலும் இருப்பதால் திருவாரூரை தேர்ந்தெடுத்தேன். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குறித்தோடி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க.